நம்ம எல்லாருக்குமே சின்ன வயசில் அயன் டெஃபிஷியன்சி இருந்திருக்கும். அதனால் நம்ம வீட்டில் வந்து இந்த மாதிரி அயன் டேப்லெட்ஸ்லாம் நிறைய வாங்கி கொடுத்துருப்பாங்க. ஆனால் இப்போ வந்து ஏஜ் அதிகமாகிடுச்சு, அதனால் நம்மளுக்கு அயன் டெஃபிஷியன்சியே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்மளோட ஃபுட் இன்டேக்கை பொறுத்து தான் நம்மளுக்கு அயன் டெஃபிஷியன்சி இருக்குது, அயன் டெஃபிஷியன்சி இல்லை அப்படின்றது கன்சிடர் பண்ண முடியும். இந்த ஒரு வீடியோவில் அயன் டேப்லெட்ஸ் பற்றின ஒரு 4 எசென்ஷியலான லேர்னிங்ஸ் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வை யூ ஷுட் டேக் அயன் டேப்லெட்ஸ், ஹூ ஷுட் டேக் அயன் டேப்லெட்ஸ், தென் ஹூ ஷுட் நாட் டேக் அயன் டேப்லெட்ஸ். Last portion, how you can take iron tablets. First thing, why I should take iron tablets. அயன் டேப்லெட்ஸ் வந்து எதுக்காக நான் எடுத்துக்கணும்? எனக்கு வந்து எந்த ஒரு அயன் டெஃபிஷியன்ஸும் இருக்கிற மாதிரி தெரில. ஈவன் எனக்கு அயன் டெஃபிஷியன்ஸினா என்னன்னே எனக்கு தெரியாது. சில பேருக்கு வந்து அயன் டெஃபிஷியன்சி இருக்கும், பட் ஆனால் அவங்களுக்கே அது தெரியாது. ஸோ உங்களுக்கு எந்தெந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் சொல்கிறேன். அதை பேஸ் பண்ணி தான் எதனால் நீங்கள் வந்து அயன் டேப்லெட்ஸ் எடுத்துக்கணும் அது இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் திங், அனிமிக் பேஷண்ட்ஸ், ரெட் பிளட் செல்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்க. ஸோ இவங்கெல்லாம் அயன் டேப்லெட்ஸ் தான் எடுத்துக்கணும் அப்படின்லாம் ஒன்றும் இல்லை. ஃபார் அ டெம்பரவரி பீரியட் ஆஃப் டைம் அயன் டேப்லெட்ஸ் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஃபார் அ லாங் ரன் வந்து அவங்களோட ஃபுட்டில் தான் கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஐ மீன் ரெட் பிளட் செல் அதிகமாக இருக்கிற ஃபுட் மாதிரி எடுத்துக்கணும். ஃபார் அன் எக்ஸாம்பிள் போமோகிரானட்ஸு, தென் பிளாக் கிரேப்ஸு, தென் டேட்ஸில் வந்து அயன் அவ்வளோ இருக்குது. ஸோ டேட்ஸ் எடுத்துக்கலாம். அதாவது எந்தெந்த டிசீசஸ்க்கெலாம் உங்களுக்கு வந்து பிளட் லெவல் கம்மி ஆகுதோ அந்தந்த டிசீசஸ் எல்லாத்துக்குமே அயன் டெஃபிஷியன்சி இருக்கும். தென் மென்ஸ்ட்ருவல் சைக்கிள் அடிக்கடி ஆகிற விமனுக்கு இவங்க எல்லாருக்குமே அயன் டெஃபிஷியன்சி இருக்கும். பட் அயன் டெஃபிஷியன்சி இருக்கிற சிம்டம்ஸ் எனக்கு தெரியுது, நான் அயன் டேப்லெட்ஸ் அள்ளி போடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நோ. அப்படி நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா யூ ஷுட் ஸ்டாப் அண்ட் கன்சல்ட் யுவர் டாக்டர் ஃபர்ஸ்ட். பிகாஸ் அயன் டேப்லெட்னால் அது பேரில் மட்டும் அயன் கிடையாது. இப்போ நான் காட்டுறேன், நீங்கள் பார்த்து என்ன நினைப்பீங்க தெரில. ஸோ இதுதான் அயன் டேப்லெட்ஸ். இது வந்து மேக்னெட். ஜஸ்ட்டு பாருங்கள், அதை ஷோ பண்ணுறேன். பார்த்தீங்களா? பார்த்துருப்பீங்க. அயன் டேப்லெட்ஸ்னால் பேரில் மட்டும் அயன் டேப்லெட் கிடையாது, அதில் உண்மையாலுமே அயன் எலிமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் ஜாக்கிரதையாக தான் யூஸ் பண்ணணும். அளவான குவான்டிட்டியில் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். நிறைய எடுத்துக்கூடாது. நிறைய எடுத்துக்கிட்டால் நான் வந்து சூப்பர் ஸ்ட்ரென்த் ஆகிடுவேன், அயன்மேன் மாரி ஆகிடுவேன் அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. அயன் கண்டென்ட்டும் ஓவராக ஆனாலும் அதுவும் இஷ்யூ தான். ஃபார் அன் எக்ஸாம்பிள், அயன் கண்டென்ட்டு அதாவது அயன் டேப்லெட்ஸ் அதிகமாக எடுத்துக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா டார்க் ஸ்கின் வருது. இது வந்து ஒரு மேஜர் ப்ராப்ளமாக இருக்குது. அயன் ரிச்சான ஃபுட்டு நிறைய சாப்பிட்றாங்க. அப்படி இல்லைன்னா முக்கியமாக இந்த அயன் டேப்லெட்ஸ் அடிக்கடி எடுத்துக்கிறவங்க, அதாவது ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இல்லைனா டெய்லி எடுத்துக்கிறவங்களுக்குலாம் டார்க் ஸ்கின்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் ஆனால் அது வந்து மித்துன்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க. பட் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்டாகவே அயன் டேப்லெட்ஸ் அதிகமாக கன்சம்ஷன் பண்ணுறவங்களுக்கு டார்க் ஸ்கின் வந்து வருது. அதை நானும் பார்த்துருக்கேன். ஸோ அதிகமான குவான்டிட்டியில் வந்து இதை எடுத்துக்கூடாது தான் நான் சொல்லுவேன். அதுக்கு பதிலாக நீங்கள் ஆல்டர்னேட்டிவாக உங்கள் ஃபுட்ஸில் நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா ஃபுட்டில் இருக்கிற அயன் கண்டென்ட் வந்து கம்மியாக தான் இருக்கும். நம்ம வந்து 1 kg ஆஃப் ஸ்பினாச் சாப்பிட்டா தான் 1 டேப்லெட்டோ அப்படி இல்லைனா 2 டேப்லெட்டோ உள்ள கண்டென்ட்டே நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் நம்ம ஸ்பினாச் அதிகமாக கூட எடுத்துக்கலாம். ஏன்னா அதில் அயன் ரிச்சான ஃபுட்டு தான். பட் ஆனால் இருந்தாலும் அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அயன் கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதனால் நம்ம ஃபுட்ஸில் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். அதேமாதிரி டிசீனஸ் நிறைய பேருக்கு ஒரு மாதிரி மந்தமாக இருக்கும். என்ன சொல்கிறது, அடிக்கடி மூட் ஸ்விங்ஸ் வர மாதிரி இருக்கும். தென் ரொம்ப டயர்ட்னஸாக ஃபீல் பண்ணுவாங்க. அதே மாதிரி லெக்லலாம் ரொம்ப பெயின் இருக்கிறவங்க, முக்கியமாக இந்த ஓல்டேஜ் பீப்புள், அதாவது நம்ம ஓல்டேஜ் பீப்புள்னால் இப்போலாம் 60 அபோவ் அந்த மாதிரிலாம் திங்க் பண்ண தேவையில்லை. இப்போலாம் 40 அபோவ்லேயே ஓல்டேஜ் பீப்புள் மாதிரி ஆகிடுறாங்க நிறைய பேர். ஸோ அதனால் இந்த கால் வலி வரவங்க, ஸோ முக்கியமாக லெக் பெயின் வரும். ஸோ லெக் பெயின் வரவங்கலாம் அயன் டேப்லெட் கண்டிப்பாக எடுத்துக்கவே சொல்லுவாங்க, டாக்டரே ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து டாக்டர் கன்சல்ட் பண்ணி தான் எடுக்கணும்னு நான் ப்ரிஃபர் பண்ணுறேன். தென் ஹூ ஷுட் நாட் டேக் அயன் டேப்லெட்ஸ்னால் இந்த அல்சர் இருக்கிறவங்க, தென் இன்டெஸ்டினல் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, இவங்களாம் அயன் டேப்லெட்ஸ் எடுத்துக்கூடாது. சில பேர்லாம் இப்போ ரொம்ப தப்பாக யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. எனக்கு வந்து ஹைட் இன்க்ரீஸ் பண்ணணும், நான் வந்து போன் லென்த்தை என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இந்த அயன் டேப்லெட்டு, கால்சியமு, ஸோ கெஃபைனு, இந்த 3த்தெல்லாம் சேர்த்து எடுத்தால் இதெல்லாம் பயங்கரமான சைடு எஃபெக்டில் கொண்டு போய் விட்டுரும். ஸோ இந்த மாதிரிலாம் எடுக்காதீங்க. நானும் ஒரு டைமில் எடுத்துகிட்டு இருந்தவன் தான். கால்சியம் எடுத்தேன், தென் கால்சியமோடு சேர்த்து அயனும் எடுத்தேன். ஸோ நான் அயன் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாகவும் நானும் எடுத்துகிட்டு இருந்தேன். ஃப்ரீக்வெண்ட்டாக எடுக்கும்போது எனக்குமே டார்க் ஸ்கின் வந்துச்சு. ஸோ என்னோடய யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் சொல்கிறேன். ஸோ எனக்குமே டார்க் ஸ்கின் வந்து வரதான் செஞ்சுது. நான் அதாவது ஒரு 40 டேஸ் இல்லை, ஆக்சுவலாக நான் ஒரு 50 டேஸ் 60 டேஸ் நான் அயன் டேப்லெட்ஸ் கண்டினியூஸாக எடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு வந்து ரொம்ப கேஸ்ட்ரைட்டிஸ் பிரச்சனை வர ஆரம்பிச்சிச்சு அது டெய்லி எடுக்கிறப்ப.
தென் ஸ்கின்னும் வந்து லைட்டாக ஒரு ஸ்லைட்டான டார்க்னஸ் மாதிரி வர ஆரம்பிச்சிச்சு. ஒரு மாதிரி ப்ரௌனிஷாக ஆகிற மாதிரி ஆயிடுச்சு என் ஸ்கின் டோன்லாம். அதுக்கப்புறம் வந்து கேஸ்ட்ரைட்டிஸ் பிரச்சனை வரதுலாம் டாக்டரை கன்சல்ட் பண்ணேன். அப்போ தான் தெரிய வந்தது. ஸோ இந்த மாதிரி அயன் டேப்லெட்ஸ் வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாலாம் எடுத்துக்கூடாது. எப்போ தேவையோ அப்போ மட்டும் தான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான். ஸோ இந்த அயன் டெஃபிஷியன்சி உங்களுக்கு இந்த சிம்டம்ஸ்லாம் இருந்தால் மட்டும் நீங்கள் இந்த அயன் டேப்லெட்ஸ் எடுத்துக்கோங்க. அதுவும் ஃப்ரீக்வெண்ட்டாலாம் எடுக்க தேவையில்ல. நீங்கள் வந்து ஒரு வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி எடுத்தாலே போதும். நீங்கள் ரொம்ப ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இல்லை 2 நாளைக்கு ஒரு வாட்டி அந்த மாதிரி கூட எடுக்கக்கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன். தென் த லாஸ்ட் பாயிண்ட், ஹவு டு டேக் அயன் டேப்லெட்ஸ். ஸோ அயன் டேப்லெட்ஸ் எந்த மாதிரி எடுத்துக்கலாம், இன்கேஸ் நீங்கள் வந்து நைட்டு தூங்க போகிறதா இருந்தால் நீங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 2 ஹவர்ஸ் மினிமம் 1.5 ஹவர்ஸ் கழிச்சு தான் இந்த டேப்லெட் நீங்கள் எடுத்துக்கணும். அதே மாதிரி பிஃபோர் ஃபுட்டுன்னு வைங்களேன், நீங்கள் வந்து ஒரு 1 ஹவர் பிஃபோரே இந்த டேப்லெட்ஸ் நீங்கள் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்லாம். தென் இது வந்து நிறைய எம்ஜிஸில் வருது. இப்போ நான் யூஸ் பண்ணுற டேப்லெட் பார்த்தீங்கன்னா அரவுண்டு ஒரு அயன் கண்டென்ட் வந்து இதில் 50 mg இருக்குது. ஸோ இது வந்து ஈக்குவலன்ட் டு 50 mg தான். தென் வந்து ஜிங்க் சல்ஃபேட்டுன்ற இன்னொரு கண்டென்ட் இருக்குது. இதுவுமே 50 mg இருக்குது. பட் ஈக்குவலன்ட் டு 22 mg தான். ஸோ அரவுண்டு ஒரு 72 mg தான் வருது. ஸோ 72 mgனா நீங்கள் வந்து வீக்லி ஒன்ஸ் எடுத்துக்கலாம். ஆர் 5 days ஒன்ஸ் அந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கு கீழே போக தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ அயன் டெஃபிஷியன்சி சிம்டம்ஸ்லாம் உங்களுக்கு இருந்துச்சு அந்த மாதிரி இருந்தால் மட்டும் போதும். இன்னொரு லாஸ்ட்டாக ஒரு டிப் சொல்கிறேன். உங்களுக்கு வந்து இந்த அடிக்கடி சில பேருக்கு வந்து கால் லைட்டாக இழுத்துக்கிற மாதிரி இருக்கும். டக்குன்னு அவங்க நடந்து போயின்னே இருப்பாங்க. டக்குன்னு இழுத்துக்கிற மாதிரி இருக்கும். அதாவது அந்த நர்வ் வந்து அப்படியே இழுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நரம்பு இழுத்துக்கிற மாதிரி இருக்கும். அது ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்கும். காலை அசைக்கவும் முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. சில பேருக்கு வந்து நைட்டு தூங்கும்போது டக்குன்னு ஒரு மாதிரி கால் இழுக்கிற மாதிரி ஆகிடும். அவங்களால முடியவே முடியாது. நான்லாம் பயங்கரமாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கேன். ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா பி காம்ப்ளெக்ஸ்னு ஒரு டேப்லெட் இருக்குது. ஸோ அது நீங்கள் வாங்கி போடலாம். நீங்கள் வந்து மெடிக்கல் ஷாப்பில் கன்சல்ட் பண்ணால் கூட அவங்களும் இதுதான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க மோஸ்ட்லி. அப்படின்னா அயன் டேப்லெட்ஸ் பண்ணுவாங்க. பி காம்ப்ளெக்ஸ்னால் உங்களுக்கு இதை விட ரேட்டு ரொம்ப கம்மி தான். ஆக்சுவலாக அயன் டேப்லெட்ஸ்லாம் ரொம்பவுமே காஸ்ட்லி. ஸோ நான் வாங்கினது வந்து இதில் 15 டேப்லெட்ஸ் தான் இருக்குது. பட் இதுவே எனக்கு 195 rupees வந்துச்சு. இதே நீங்கள் பி காம்ப்ளெக்ஸ் போகும்போது உங்களுக்கு வந்து 15 டேப்லெட்ஸே உங்களுக்கு 42 rupees 50 rupees அரௌண்ட் அவ்வளோ தான் வரும். ஸோ அதனால் வந்து நீங்கள் பி காம்ப்ளெக்ஸ் அது ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த வீடியோவில் சொன்ன விஷயம் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களோட மட்டும் வச்சுக்காதீங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. ஸோ அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.